ஏன் அம்மா ரொம்ப பொறுமையானவங்க, என் அக்கா ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பெண்களுக்கான மதிப்பை இலக்கியங்கள் காலகாலமாக எவ்வளவு விளங்குது, எப்படி ஒப்பிடுது? இலக்கிய நூல்கள் எல்லாம் பூமாதேவிக்கு இணையாக பெண்களை சொல்லுது. குடும்பம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெண்கள் மிகவும் பொறுமையா எத்தனையோ ஏச்சு பேச்சுக்களை வாங்கிக்கிட்டு தன்னோட கடமை எதுவோ அதை சரியா செஞ்சு முடிப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னா ரொம்ப சாப்பிட்டு அப்படிங்கிற ஒரு சொல்ல உடைக்கிறதே வைராகியம்தான். யாரு இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, யாரு நமக்கு என்ன செய்ய போறாங்க? நம்மளோட கடமையை நம்ம சரியா செய்யணும். நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தேவைக்காக யார்கிட்டையும் கூணி குறுகி எதை வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சுதான் வாழ்க்கையை நகர்த்தணுங்கிற அவசியம் யாருக்கும் இங்க கிடையாது. தரையிலிருந்து விண்ணை தொடும் பெண்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னோட இலக்கடைய பெண்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் அவங்க தியாகத்தின் அடிப்படையில் இத்தனை சவால்களையும் தாண்டி வந்தவங்க தான் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா புரிய வச்சிருந்துங்க. அன்னை தெரசா இருந்தாங்க. அவங்க உலக மக்கள் எல்லாத்துலேயும் போற்றுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கருணை உள்ளம், சகிப்புத்தன்மை. அவங்கள இந்த சமூகம் நேரடியா தூக்கி கொண்டு அன்னை தெரசான்ற பட்டத்தை கொடுத்துருச்சா? நிச்சயமா இருக்காது. அதுக்கு பின்னாடி அவங்க பட்ட துன்பங்களும் துயரங்களும், ஏழை குழந்தைங்களுக்காக, புற்றுநோய் வந்தவங்களுக்காக அவங்க பட்ட பெரும்பாடு தான் அவங்களை தெரசாவை அன்னை தெரசாவாக மாற்றியது. அன்பில்லாத ஆசை அதுல என்ன இருக்கு? தாயா, சகோதரியா, மனைவியா, மகளா, அவள் காட்டும் அன்புதான் இங்க அடிப்படை மனிதனையும்னு சொல்றாங்க. அன்பில் மலையாகி, கருணை கடலாகி, பொறுமை பூமி பெண்ணே இப்படின்னு எத்தனையோ கவிதைகள். பாரதி அன்புல மென்மை, அறிவுல துணிவு தான் பெண்மை அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அம்மா அங்க தெருவோரமா ஒரு நாய்க்குட்டி படுத்துருந்துச்சுமா. பாவமா இருக்கு, யாருமே சாப்பாடு கொடுக்கலம்மா. எனக்கு ரொம்ப மனசுக்கு சிரமமா இருந்துச்சுமா. அதனால நான் அதை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேம்மா. தயவு செஞ்சு எனக்காக அந்த நாய்க்குட்டியை நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கலாமாம்மா. உங்களோட பர்மிஷனுக்காக அதை நான் வீட்டுக்கு வெளியிலேயே உட்கார வச்சுருக்கேம்மா. ப்ளீஸ்மா ஓகேன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கெஞ்சி நின்ன குழந்தை. சரிடா என் செல்லமே, சின்ன வயசுலயே எவ்வளவு அன்பா இருக்க. இந்தா பெடி, அந்த நாய்க்குட்டிக்கு பசிக்கும், கொஞ்சம் சாப்பாடு வை, குடிக்க கூடவே கொஞ்சம் தண்ணியும் வச்சுடு. அதுக்கு ஏதாவது தெருவோரமா இருந்ததால நோய் தொற்று ஏதாவது இருக்க போது, முடிஞ்சா டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகலாண்டா. கவலைப்படாத, நான் உன்னை ஒன்றும் திட்டலை, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கருணையும் அம்மாவிடமிருந்து தான் தோன்றியது என்பதற்கு இதைவிட வேறு சான்று எங்கிருக்க போகிறது? சின்ன ஒரு சோர்வு வந்துட்டா போதும், மொத்தமா உடஞ்சு போற நம்ம முன்னாடி அம்மா நான் இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளவு மனக்குழப்பத்தோட இருக்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ற அம்மா. ஒரு ஆறுதலின் உச்சம். இப்படி பெண்கள் இல்லாத இடமே இல்லை, பெண்கள் சாதிக்காத துறையே இல்லை. பொறுமை, அன்பு, மனிதநேயம், சகிப்புத்தன்மை இத்தனையிலும் சிறந்து விளங்குற பெண்கள் இன்னும் பல பல துறையிலையும் சிறந்து விளங்கணும். எனக்கு என்ன, நான் பெண்ணு தானே, என்னால் என்ன முடியும் அப்படின்னு யாராவது இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களால் சாதிக்க முடியுன்றதை நீங்கள் முதல்ல நம்புங்க. இந்த வீடியோவால் ஒருத்தர் மாறி இருந்தாலும் அதை விடவும் சந்தோஷம், பெருமகிழ்ச்சி எனக்கு எதுவுமே இல்லை. பெண்களுக்கு துணையாய் நிற்கும் அனைத்து ஆண்களுமே நான் உங்கள் பாதம் தொட்டு வணங்குறேன். நீங்கள் இல்லாட்டி எங்களோட சாதனைகள் இன்னைக்கு சாத்தியமே இல்லை. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யாரும் பிரித்து வைக்கிறதுக்கெல்லாம் வரல. எங்களுக்கு கொஞ்சம் தோல் கொடுங்க, நாங்கள் எழுந்திரிச்சு வந்துடுவோம் அப்படின்ற சின்ன நம்பிக்கை தான். சக தோழிக்கும் தோழனாய் நிற்கும் என்னோட சகோதரர்கள் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட அன்பு தோழி. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா